எல்லாரும் நான் 30 டேஸ் ஜிம்முக்கு போயிட்டு என் பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. பட் யாருமே உங்களுக்கு ஆக்சுவல் ட்ரூத் சொல்ல மாட்டாங்க. ஆனா உண்மை நான்ட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஃபிட்னஸ் நாலேஜ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜிம்முக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல போவீங்க. நான் 30 டேஸ்ல பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவேன்ட்டுன்னு. அதனால போயிட்டு உங்க ஃபுல் எனர்ஜி எல்லா எக்ஸசைஸும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு கார்டியோ, ஒர்க் அவுட், ஹெவி லிஃப்டிங் எல்லாம் பண்ணிடுவீங்க. செகண்ட் டே நீங்க மார்னிங் ஏஞ்சிக்க கூட முடியாது. உங்க மசில் எல்லாம் ஃபுல் அவ்வளோ சோர் ஆயிட்டு ஜிம் ஒர்க் அவுட் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, நீங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலு, நீங்க எவ்வளவு ஸ்லீப் கொடுக்குறீங்க உங்க பாடிக்கு, எவ்வளவு ரெஸ்ட் தரீங்கன்றது ரொம்ப முக்கியம். இதுவும் ஒரு மேஜர் பார்ட்டா பிளே ஆகும் உங்க 30 டேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல. இதுவும் யாரும் அதை பத்தி பேசவே மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு 1 வீக் கரெக்டா ஜிம்முக்கு போயிட்டு ப்ராப்பர் ஃபுட் சாப்பிட்டு ப்ராப்பர் ரெஸ்ட் உங்க பாடி கொடுத்திருந்தாலே போதும். உங்க பாடி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும் அண்ட் யோர் பாடி கெட்ஸ் அடாப்ட் டு இட். அண்ட் டே பை டே உங்களால உங்க பாடியில ரிசல்ட் பார்க்க முடியும். இது நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணா மட்டும் தான் உங்களால 30 டேஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லனாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் டே கிவ் அப் பண்ணிடுவீங்க. தேர் இஸ் நோ யூஸ் இன் இட். அண்ட் நிறைய பேர் 30 டேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றன்ற பேர்ல அப்பப்போ சீட் மீல் சாப்பிடுறது, இன்னைக்கு ஒரு நாள் தான் எதனா வந்து சீட் பண்ணிடலாம், இன்னைக்கு எதனா போயிட்டு சுகர் சாப்பிடலாம் சாப்பிடுவாங்க. 30 டேஸ்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா நீங்க இதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் நீங்க டிரான்ஸ்ஃபார்மே பண்ண முடியும்.